வெட்டி வருகிறார்கள் அல்லவா? கொஞ்ச காலம் வெட்டினார்கள் சுவாமி. 12 வருடங்கள் கட்டினார்கள். இப்போது கோவிலை விடத்தடைத்து விட்டான். என்ன கப்பப்பணத்தை நிறுத்தி விட்டார்களா? பரவாயில்லை சுவாமி. இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கின்றாய்? தடுத்து வரக்கூடிய மரத்திலே ஒரு நாள் இடி விழத் தருமையானா அந்த மரமானது எந்த நிலைமைக்காலாகுமோ? அதோ இரண்டு கண்கள் உடையவன் திடீரென்று சொன்னால் அவன் கண்களை இழந்து விட்டான். எவ்வளவு அவதிப்படலானோ. அதை போன்று அவருடைய தலையை அறுத்தல்லாது என்னுடைய சங்கடம் தனியாது சுவாமி. அவருடைய தலையை அறுத்தல்லாது உன்னுடைய சங்கடம் தீராது என்று உரைக்கின்றாய் அல்லவா? என் அருமை செல்வமே, அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆடவர்கள் கையாலே அழியாத வரத்தை வாங்கிவிட்டு சென்று விட்டார்களே சுவாமி. என்ன ஆடவர்கள் கையாலே அழியாத வரத்தை கொடுத்திருக்கிறீர்கள் நீங்கள். அதற்கு மாறாக நான் அவர்களுக்கு சாபம் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். சாபத்தை கொடுத்தாய் சொல் பார்க்கலாம். என்னொரு கையாலாம் உங்களுக்கு ஈடாக நிச்சயம் என்று சாபத்தை போட்டு விட்டு வந்திருக்கிறேன். புத்திசாலி நல்ல சாபத்தை கொடுத்திருக்கிறாய். எப்படி என்று சொன்னால் பெண்களை பிறவி செய்த அந்த தாரதர்களுடைய தலையை அறுத்து வந்தால் என்ன? அப்படி ஆகட்டும் சுவாமி.